ஹார்வர்ட் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் 6500 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்களாம். இதில் 855 பேர் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படிப்பதற்காக சேர்ந்திருக்கிறார்கள். அந்த பாடம் அவ்வளவு பிரபலமாக இருந்திருக்கிறது. என்ன பாடம் அப்படி என்று சொன்னால் அது ஆக்கப்பூர்வ மனோவியல் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடத்தில் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை எப்படி கழிப்பது என்று சொல்லிக் கொடுக்கிறார்களாம். டல் பென்சாகர் என்பவர் இஸ்ரேலில் பிறந்து அமெரிக்காவில் இருந்தவர் இந்த பாடத்தை நடத்தினாராம். முதியவர்களை வைத்து செய்யப்பட்ட ஆராய்ச்சி ஒன்றில் ஒரு உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 20ஆம் வயதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் எதிர்மறையான சிந்தனையோடு கவலைப்பட்டு வாழ்கிறவர்களை விட 10 ஆண்டுகள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியான மக்கள் திறமையாக வேலை செய்கிறவர்களாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதனுடைய அவசியத்தை உணர்ந்ததால் தான் அந்த 855 பேரும் ஆக்கப்பூர்வ மனோவியல் பாட பிரிவிலே சேர்ந்திருக்கிறார்களாம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆதாரமாக டல் பென்சாகர் சொல்கின்ற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நன்றி அறிதல் என்பதாகும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற நன்மையான காரியங்களுக்காக நன்றியோடு வாழ வேண்டும், பிறருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். நன்றி இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது கடினம் என்று இந்த டல் பென்சாகர் குறிப்பிடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நன்மைகளை செய்கிறார். இந்த உலகத்திலே சக மனிதனிடமிருந்து நாம் எவ்வளவு நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். எத்தனை பேர் நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மகிழ்ச்சியோடு வாழும் பொழுது சுகத்தோடு வாழலாம். நன்றி அறிதலோடு வாழும் பொழுது நாம் சந்தோஷமாக வாழலாம். வேதம் சொல்கிறது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்திலே எல்லாவற்றிலும் சோஸ்திரம் செய்யுங்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளுக்காக சோஸ்திரம் செலுத்தி நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும். அதே போல சக மனிதர்கள் நமக்கு உதவுகிறார்கள், அவர்களுக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு எந்த சூழ்நிலையிலும் அவர் சோஸ்திரம் செலுத்த கற்றுக்கொண்டார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற நன்மைகளுக்காக சோஸ்திரம் செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.